வணக்கம் மக்களே. இன்னைக்கான இரண்டாவது ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. விஜய் டிவி டீமா இருக்கட்டும், ப்ரொடக்ஷன் டீமா இருக்கட்டும், பிபி என்னமாலா இருக்கட்டும், ஐயையோ கண்டென்ட் கொடுக்குறாங்களே, கை ஓடலே காடு ஓடலேன்னு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 12 மணிக்கு இறக்க வேண்டிய ப்ரோமோவை 10 மணிக்கு இறக்கி விட்டாங்க அப்படின்னா. சோ இது காரணம் என்ன? ஒருவேளை கண்டென்ட் இருக்குமோ, நிறைய கண்டென்ட் இருக்கு போலே அப்படின்னு நம்ம திங்க் பண்றோம் இல்லையா? இதுக்காக ஏதாவது ட்விஸ்ட் வச்சிருப்பாங்களா, ஒரு ஹைப் ஏத்துறதா பண்ணிருப்பாங்களா என்னங்க தெரியல. வெயிட் பண்ணி அடுத்தடுத்து வரக்கூடிய ப்ரோமோக்கள் பார்த்தா நமக்கு தெரிஞ்சு போயிடும். சோ 1 ஹவர்ல 2வது ப்ரோமோ இறக்கிருக்காங்க அப்படின்னா ஒருவேளை கண்டென்ட் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. சரியா? சோ 2வது ப்ரோமோல என்ன இருக்கு அப்படிங்கிறத பாக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்கிளைமர். இந்த ப்ரோமோவே வந்து இந்த ஏஞ்சல் அண்ட் டீமன் டாஸ்க் இல்ல, கோவா கேக பொழக்கிற டாஸ்க் தான். சரிங்களா? என்ன எது டீட்டெயிலா பார்க்கறது முன்னாடி சேனலை புதுசா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ லைக் கொடுத்துருங்க. நீங்க கொடுக்குற ஒரு லைக் எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான 2வது ப்ரோமோ ஏஞ்சல் அண்ட் டீமன் டாஸ்க். டீமன்களுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஏஞ்சல்களை வெறுப்பேற்றணுமையா. இவங்க அன்பின் சுயரூபமா தானே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, அவங்க வெறுப்பேத்துங்க அப்படிங்கிற மாதிரி வெறுப்பேற்றி தான் வந்து சொல்லிருக்காங்க. ஸோ அதுல வெறுப்பேற்றதா வந்து பாத்தீங்கன்னா தர்சிகா வந்து பாத்தீங்கன்னா நம்ம செஃப்ரி வந்து ரொம்ப இது பண்ணி தான் வந்து பண்றாங்க. சரியா? செஃப்ரி அஞ்சுதாவே ரொம்ப ஒரு மாதிரி இது பண்றாங்க. சோ நம்ம சௌந்தர்யா அண்ட் ஜாக்லின் 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கவலைக்கிடமா இருக்காங்க கோவா கேங்க. சரியா? என்ன காரணம் அப்படின்னா கோவா கேங்ல 5 பேருங்க. அதுல 3 பேர் ரஞ்சித் மாமா, ரயான் மாமா அண்ட் செஃப்ரி மாமா 3 பேரும் வந்து பாத்தீங்கன்னா ஏஞ்சல் டீம்ல மாட்டிக்கிட்டாங்க. 2 பேர் வந்து டிவில் டீம்ல இருக்காங்க. அதுவும் சௌந்தர்யா, ஜாக்லின். இந்த 2 பேரும் அவங்க 3 பேர்ல யாராவது செய்யற மாதிரி வரும் சூழ்நிலை. யாரை செய்யறது என்ன பண்றது தெரியாம, அவங்கள செய்யவும் முடியாம, அவங்கள செய்யறத வேடிக்கையும் செய்ய முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு உட்கார்ந்துருக்காங்க. இந்த இடத்துல தர்சிகா போய் ஜாக்லின் அண்ட் அன்சிதா அண்ட் இவங்க ஜெஃப்ரி வந்து பாத்தீங்கன்னா தோப்புக்காரன் போட சொன்னாங்க இல்லையா? சோ அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஏதோ தர்சிகாட்ட வந்து சத்தம் போறாங்க, இதெல்லாம் பண்றீங்களா, அநியாயமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க போல இருக்கு. அதுக்கு நீ டேஞ்சர்லாம் ஏஞ்சலாரு, டெவில்னா டெவிலாரு, அதை விட்டுட்டு தேவையில்லாத வேலை பார்க்காத அப்படிங்கிற மாதிரி தர்சிகா வந்து கேட்கறாங்க போல. சோ அப்படி கேட்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உடனே அந்த இடத்துல ஒரு ஆர்கியூமெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. நீ வந்து சீப்போ அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. சீப்போன்னு என்னட்ட சொல்லாத அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தர்சிகா வந்து கத்துறாங்க. ஜாக்லின் சொல்லியிருக்காங்க சீப்போன்னு என்கிட்ட சொல்லாத அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தர்சிகா வந்து கத்துறாங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுதான் நான் டிஸ்கிளைமர் சொல்லிக்க விரும்புறேன். சௌந்தர்யா அண்ட் ஜாக்லின், உங்களுடைய பருப்பு வந்து பாத்தீங்கன்னா மத்த யார்கிட்டயாவது வேகும். சீரியஸா சொல்றேன், தர்சிகாட்ட உங்க பருப்பு வேகாது. ஏன்னா அந்த அம்மா வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாம் ஹை வோல்டேஜ் போயிட்டீங்க. அது லோ வோல்டேஜ்ல எல்லாரையும் பயமுறுத்தி வச்சிருக்கு. அது ஹை வோல்டேஜ் போனுச்சுன்னு வச்சுங்க, தம்னில் பாக்குற மாதிரிதான் நீங்க அரண்டு போயிருவீங்க எல்லாரும் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. ஒரே வார்த்தை சீப்போ அது இதுன்னு ஏதோ பேசியிருக்காங்க ஜாக்லின். ஒப்ப வீடு கிடையாது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரே வார்த்தையை தர்சிகா முடிச்சுட்டேன். நீ பேசுறது இது ஒப்ப வீடு கிடையாது அப்படின்னு முடிச்சு விட்டாங்க. உடனே சௌந்தர்யா எப்படா என் ஃப்ரெண்ட பேசலாம், எதுக்குடி அப்பா பத்தி பேசுனேன், போடி எனக்கு தாண்டி அப்பா இல்ல, போடி சிம்பதி கார்டெல்லாம் தூக்க முடியாது போடி அப்படின்னு மண்டையில அடிச்சு வரட்டி விடுறாங்க. சோ இந்த ப்ரோவை பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்ன? இது கோவா கேங்குக்கான ஒரு பிளக்கப்படும் தருணமா தான் எனக்கு தெரியுது. உங்களோட ஒப்பீனியன் என்ன? சௌந்தர்யா ஜாக்லினா இல்ல தர்சிகாவா? நீங்க என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். ஐ எம் வெரி ஹாப்பி.